வணக்கம். வாங்க, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கிறீங்களா? இன்றைக்கி நாங்கள் வடை தான் சுட போகிறோம். நல்ல முறுமுறுப்பான வடை மிக்சியிலேயே மாவரைச்சி எப்படி சுடுறதுன்னு பார்ப்போம். வடை சுடுறதுக்கு 250 கிராம் உளுத்தம்பருப்பு எடுத்து 2.5 மணித்தியாலம் ஊற வச்சு நல்ல வடிவாக கழுவி அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நாங்கள் மிக்சி கப்பில் போட்டு அரைச்சி கொள்ளுவோம். அரைக்கிறதுக்கு முதல் மிக்சி கப்பில் அடியில் எண்ணெய் கொஞ்சம் போட்டுக்கொள்ளுவோம். அப்போ தான் உளுந்து அடியில் இறுகாது. எண்ணெயை விட்டதுக்கு பிறகு உளுத்தம்பருப்பை சேர்த்துக்கொள்ளுவோம். உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு பிறகு நாங்கள் தேவையான அளவு உப்பு போட்டுக்கொள்ளுவோம். முதல்ல நாங்கள் கொஞ்சம் கூட தண்ணி விடாமல் இதை அரைச்சி கொண்டு வருவோம். தண்ணி விடாமல் அரைச்சி கொண்டு வந்துட்டேன். இந்த பதத்தில் தான் இருக்குது. ஆனால் இதில் உளுந்து அரைப்படை இல்லை. அதால் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைப்போம். உளுந்து நல்லா பட்டு போல் அரைப்பட்டால் தான் எங்களுக்கு கிறிஸ்பியான வடை கிடைக்கும். இனி நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கரண்டியால் தண்ணி விட்டு இதை நல்லா பட்டு போல் அரைச்சி எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ பட்டு மாதிரி நான் உளுந்து அரைச்சிட்டேன். இதுக்கு நான் ஒரு 5 மேசக்கரண்டி அளவுக்கு தண்ணி விட்டுருக்கிறேன். இங்கே கிடைக்கிற மிக்சிகளில் தண்ணி விடாமல் பட்டு போல் அரைக்க முடியாது. சில நேரங்களில் பிராண்டட் மிக்சிகள்னு சொன்னால் அதில் அரைப்படும். ஆனால் சாதாரணமாக நாங்கள் எல்லோரும் பாவிக்கிற மிக்சிகள் சும்மா லோக்கலில் கிடைக்கிற மிக்சிகள் தான். அதில் இந்தளவு தான் அரைக்க முடியும். அரைச்ச உளுந்து மாவை எடுத்து கொஞ்சம் போல் தண்ணியில் போட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த மிதக்க வேணும். அப்போ தான் எங்களோட வடை நல்லா பொங்கி மேலே எழும்பி வரும். நான் இதில் 2 சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா சின்ன சின்ன அரிஞ்சு வச்சுருக்கிறேன். அதையும் போட்டுக்கொள்ளுவோம். 2 பச்சை மிளகாயை வெட்டி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சமும் அரிஞ்சு வச்சுருக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துக்கொள்ளுவோம். பெருஞ்சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுவோம். அதோட மிளகு கொஞ்சமும் சேர்த்துக்கொள்ளுவோம். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 10-15 மிளகு சேர்த்தால் காணும். அரிசிமா ஒரு கரண்டியும் சேர்த்துக்கொள்ளுவோம். நீங்கள் வீட்டில் இருக்கிற எந்த அரிசிமா வேண்டாலும் சேர்த்துக்கொள்ளலாம். அரிசிமா கொஞ்சம் சேர்க்கிறதால வடையின் சுவை எந்த வகையிலும் மாறாது. நான் ஒரு 2 கரண்டி போல் அரிசிமா சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வடிவாக குழைச்சி கொள்ளுவோம். எல்லாத்தையும் வடிவாக குழைச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வைப்போம். அரிசி மாவு தண்ணி எல்லாம் உறிஞ்சிரும். அதுக்கு பிறகு நாங்கள் வடை சுட தொடங்குவோம். எண்ணெய் கொதிக்குது. நாங்கள் வடைகளை தட்டி போடுவோம். வடையை கையில் எடுத்து நடுவிரலாலையும் பெருவிரல் 2ஐயும் சேர்த்து அழுத்திட்டு அப்படியே போட்டிங்கன்னா சரி. ஒரு காலமும் வடைக்கு அப்பச்சூடாக சேர்க்கக்கூடாது. நீங்கள் இதே மாதிரி அரைச்சி அரிசிமா கொஞ்சம் கலந்து சுட்டு பாருங்கள். வடை பஞ்சு போல் மேல் பக்கம் கிறிஸ்பியாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒன்றுமே போடாமல் உளுந்தும் உப்பும் சேர்த்து அரைச்சிட்டு சுட்டிங்கன்னாலும் வடை தான் அவ்வளோ சுவையாக இருக்கும். இப்போ நான் வடைகளை எடுத்துக்கொள்கிறேன். இதே மாதிரி எல்லா வடைகளையும் நாங்கள் சுட்டு எடுத்துக்கொள்ளுவோம். வடை சுட்டு முடிஞ்சது. இனிமேல் மிக்சியில் எப்படி மாவரைச்சி வடை சுடுறதான்னு யோசிக்காதீங்க. இதே போல் நீங்களும் சுட்டு சாப்பிடுங்க. அரிசி மா சேர்த்ததால் எங்களோட வடை நல்லா முறுமுறன்னு வந்திருக்கு. எங்களோட வடையை நீங்கள் உடைச்சி பார்த்தீங்கன்னா தெரியும். நல்ல மேல் பக்கம் கிறிஸ்பியாகவும் உள்ளுக்கு பஞ்சு போலவும் வந்திருக்கு. வடை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி.